உன் கண்களில் கண்ணீர் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். நீ சிரித்தாலும் உன் உள்ளம் உடைந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். எத்தனை முறை முயற்சி செய்தாலும் தோல்வி மட்டும்தான் உன்னை தேடி வருகிறது என்று நீ நினைக்கிறாய். எனக்கு மட்டும் ஏன் இப்படி சம்பவிக்கிறது ஆண்டவரே என்று அமைதியாக அழுத இரவுகளையும் நான் பார்த்தேன். மகனே, மகளே, நீ மனிதர்களிடம் எதிர்பார்த்தாய், ஆனால் அவர்கள் உன்னை விட்டுச் சென்றார்கள். நீ நம்பிக்கையுடன் ஆரம்பித்த காரியங்கள் பாதியிலேயே உடைந்து போனது. நீ நேசித்தவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் இன்று நீ என் வாழ்க்கை முழுக்க தோல்விதானா என்று கேட்கிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான்: உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. நான் எழுதும் கதையில் கடைசி வரி இன்னும் எழுதப்படவில்லை. இன்று தோல்வி போல தெரிகிற விஷயமே நாளை உன் சாட்சியாக மாறும். இன்று உன்னை கேலி செய்தவர்கள் நாளை நீ உயர்வதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் நான் உன்னை கைவிடவில்லை. நீ பலமில்லாமல் இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஜெபிக்கக்கூட மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுள் இன்னும் உயிரோடு இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையை நான் பார்க்கிறேன். மகனே, மகளே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது முடிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் அதுவே ஒரு பெரிய மரமாக வளர ஆரம்பிக்கும் நேரம். அதேபோல் உன் வாழ்க்கையும் இப்போது அமைதியாக தயார் செய்யப்படுகிறது. நீ இழந்த ஆண்டுகளை நான் மீட்டுத் தருவேன். நீ அழுத இரவுகளுக்கு பதிலாக சந்தோஷமான காலையை நான் தருவேன். உன் கதவை மூடிய மனிதர்கள் இருந்தாலும் உனக்காக திறக்கப்படும் கதவை யாராலும் மூட முடியாது. நீ தாமதமாகிவிட்டது என்று நினைக்கிறாய், ஆனால் என் நேரம் ஒருபோதும் தவறாது. உனக்கான ஆசீர்வாதம் சரியான நேரத்தில் வரும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதில் உன்னை தேடி வரும். இனி பயப்படாதே. தோல்வியை பார்த்து உன்னை நீ குறைத்து நினைக்காதே. ஏனெனில் தோல்வி என்பது உன் முடிவல்ல. அது நான் உன்னை பெரிய வெற்றிக்காக தயாரிக்கும் ஒரு பாதை மட்டுமே. நீ உடைந்து போன மனதுடன் என்னை நோக்கி ஒருமுறை அழைத்தால் போதும். நான் உன்னை எழுப்புவேன். நீ விழுந்த இடத்திலேயே உன்னை உயர்த்துவேன். உன் கண்ணீரை வீணாக்க மாட்டேன். உன் குடும்பத்தில் நீதான் மாற்றத்தைக் கொண்டு வரப்போகிறாய். உன்னை பார்த்து இவனால் முடியாது என்று சொன்னவர்கள் இவனை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப் போகிறார்கள். இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தோடு நட. உன் வெற்றியின் சத்தம் விரைவில் கேட்கப் போகிறது. ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியாக போராடவில்லை. உன் வாழ்க்கையை மாற்றும் அதிசயமான புதிய ஆரம்பம் மிக அருகில் இருக்கிறது.